ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ஃபுல்லாகவே வந்து அப்பா க்ளீன் பண்ணிட்டாரு. இப்போது எல்லோரும் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை எல்லாமே வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியதான். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நான் வீடியோ சுத்தமாக போடல. அதுக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே இன்னொரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதோட ஒர்க்ஸ்லாம் தான் போயிட்டுருக்கு. என்ன ஷாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து வீடியோஸுமே வந்து ரெகுலராக வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம ஷாப்போட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அப்படியே ஷாப்பில் வந்து ஆயுத பூஜைலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சிம்பிளாக நான் மட்டும்தான், ஏன்னா அஸ்வந்த் வந்து அன்றைக்கி ஈவெண்ட் போயிட்டாங்க. நம்ம ஷாப்புக்கு பூஜை போட்டு நெக்ஸ்ட் டே தான் வீட்டுக்கு நான் வந்து போட்டிருந்தேன். அப்படி நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் யூஸ் பண்ணுற எல்லா மிஷினுக்கும் பூஜை போட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து என்னோட தம்பிக்கு பர்த்டே. சரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு கேக் கட் பண்ணலாம் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அர்பன் ஸ்கொயருக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் அங்கே வர்றதுக்குள்ளேயே அஸ்வந்தும் வந்து ஈவெண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டாங்க. அஸ்வந்தும் அவனும் பேசிகிட்டே வந்திருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் அண்ணனா போயிட்டு கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சர்ப்ரைஸாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். பட் லாஸ்ட்டாக நாங்கள் தான் பல்ப் வாங்கிட்டோம். நான் அப்போவே கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். இட்ஸ் ஓகே, நம்ம எப்போவுமே பல்ப் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து ஜாலியாக கேக்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock வரைக்குமே நாங்கள் அர்பன் ஸ்கொயர்லேயே சுற்றிட்டு இருந்தோம். அப்பப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. மழைக்கு சூப்பராக ஆளுக்கு ஒரு சாஃப்ட் கோன் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பிவிஆர் பக்கத்தில் இருக்க இந்த ரெட் பாண்டாக்கு தான் வந்திருந்தோம். எல்லாருக்கும் பசியாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் செம்ம ஜாலியாக போச்சு. நீங்கள் எப்படி ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.